இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. வேதம் அழகாக நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவராம், அவர் சோர்ந்து போவதும் இல்லையாம், இலைப்படைவதும் இல்லையாம். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்கிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் எந்த விதத்திலும் அவர் சோர்ந்து போகாதவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராம், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாம். ஆனால் நாம் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு சோர்வு என்கிற ஒரு பலமான ஆயுதத்தை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். ஏன்னா மற்ற ஆயுதத்தை காட்டிலும் பெரிதான ஒரு ஆயுதம் சொன்னால் சோர்வு என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்குள்ளே சோர்வு வரும் பொழுது அப்படியே உட்கார்ந்து விடுகிறான். சிந்தனை மாற ஆரம்பித்து விடுகிறது. சாகலாம் என்று சொல்லி முடிவெடுத்து காலத்துக்கு பின்பாக வாழ்க்கை முடித்துக் கொள்கிறான். எலியா என்கிற பல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி கூட இந்த சோர்வுக்கு தப்பவில்லை. வானத்திலிருந்த அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்று சொல்லி நிரூபிக்க வைக்கிறார். யோசித்து பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லி. அவ்வளவு வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றின அந்த மனிதனுக்கு ஒரு சோர்வு வந்து விட்டது. எதனால் வந்தது? எசபேல், ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை இன்னொரு மனிதன் மூலமாகத்தான் எலியாவுக்கு வருகிறது. அது கேட்டவுடனே சோர்வு. நீ கேட்கிற செய்திகள் எல்லாம் சோர்ந்து போக உங்களை பண்ணுகிறதா? யுத்தங்கள், அதன் செய்திகள், வேலை இழப்பு, எதிர்காலத்தை குறித்த கேள்வி, இன்னும் இந்த வியாதி உங்களுக்கு வந்துட்டுன்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போது அதை கேட்ட உடனே, ரிப்போர்ட்டை பார்த்த உடனே, அல்லது எத்தனை நாட்கள் காத்திருப்பது, என்ன செய்வது என்று சொல்லி பல விதத்திலே எடுத்த முடிவுகள் தவறாக போய்விட்டது, இனி என்ன பண்ணுவது என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து அப்படியே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற கூட்டம், அல்லது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரீரம் பலவீனப்பட்டு அப்படியே முடங்கி கடைசியில மருத்துவத்தால் கூட தூக்கிவிட முடியாத நிலைமைக்கு போய்விடுகிறது. ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர், அவர் சோர்ந்து போகாத தேவன். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பரம தகப்பன், பரம பிதா சோர்ந்து போகாதவராய் இருக்கிறபடினால நாமும் சோர்ந்து போகக்கூடாது என்பதை தானே எதிர்பார்ப்பார். ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரி கேத்ரின் கொல்வான் வாலிப வயசுல ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்துகிறார். திருமண வாழ்க்கையில எடுத்த முடிவு தவறாக போகிறது. தவறாக போனதுனால அதற்கு பிறகு அப்படியே ஊழியம் குறைகிறது. கடைசியிலே காரியத்தை உடைத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டு சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார், ஊழியத்தை நிறுத்தி விட்டார். என்ன செய்வது? வாழ்வதை விட சாகலான்கிற நிலைமையில இருக்கும் பொழுது அப்படியே காட்டுவில நடந்து போய் இனி வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் சாகலான்னு சொல்லும் பொழுது திரும்பி போன்று ஆண்டவர் சொல்கிறார், கோ பேக், திரும்ப அந்த ஊழியத்தை ஆரம்பி, நான் அவங்க கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன். தன் மீண்டுமா அர்ப்பணிக்கிறாங்க. அந்த சோர்வெல்லாம் கடந்து போயிடுச்சு. ஆண்டவர் மீண்டுமாய் பலப்படுத்துகிறார். அவளை குறித்த வரலாற்று குறிப்பு சொல்கிறது, அவங்க பூமியில இருந்த நாட்கள் வரை சரீரத்தில் வல்லமை குறைந்து போகவில்லையாம், வார்த்தையில் வல்லமை குறைந்து போகவில்லையாம், ஊழியத்தில் வல்லமை குறைந்து போகவில்லையாம், இன்னும் சொல்லப்போனா அவள் சோர்ந்தே போகவில்லையாம். சோர்ந்து போன ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையினால தட்டி எழுப்பினார்களாம். இன்னைக்கு சோர்ந்து போன நம்மை அல்லது சோர்ந்து போன உங்களை கர்த்தர் மீண்டுமா தூக்கி நிறுத்தி ஓட வைக்க விரும்புறாரு. நிச்சயமாக அவரால் முடியும். எந்த காரியத்தினால் நீங்க சோர்ந்து போயிட்டீங்க? ஜெபம் கேட்கப்படவில்லையா? இல்ல பலவீனமாகிட்டீங்களா? அது எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சு, அல்ல வாழ்க்கையே அவ்வளவுதான், நீ என்ன இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எதை குறிச்சு கவலைப்படாதுங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன், என்றென்றைக்கும் இருக்கிற நம்முடைய தேவன் சோர்ந்து போவதில்லை, இலைப்படுவதில்லை. நமக்கு செய்ய மாட்டாரா? நாம் என்றால் சிலருக்கு மீண்டும் மீண்டுமா செய்து எப்பவுமே இதே வேலையா போச்சு, இதே காரியத்தை செஞ்சு செஞ்சு அழுத்து போய்விடாது, மனம் வெறுத்து போய் மனம் விட்டுரும், போப்பா நீ முடியாதுன்னு சொல்லுவோம். நம்முடைய தேவன் அப்படி அல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் மீண்டுமாய் தூக்கி எடுத்து பலப்படுத்தி ஓட வைப்பார். அவரால் முடியும். ஏனென்றால் அவர் சோர்ந்து போகாத தேவன்.
சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீ எங்கு பார்த்தாலும் ஒரு விதமான சோர்வு அப்பா, ஒரு விதமான பலவீனம். செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம், தொலைக்காட்சி பார்க்கும் பொழுதெல்லாம் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இருதயத்தை உடைக்கிறது, சோர்வை கொண்டு வந்து வருகிறது. இனி என்ன ஆகுமோ, இனி என்ன நடக்குமோ, இப்படி இருக்கிறது. தொழிலை நினைத்தால் ஒரு பயம், வேலை நினைத்தால் ஒரு பயம், எதை நினைத்தால் ஒரு பயம். அப்படியே சோர்ந்து ஐயோ இதெல்லாம் போயிடுச்சுன்னா, இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கை கேள்விக்குறிதான், முடிஞ்சு போயிருமேன்னு சொல்லி நடப்பதற்கு முன்பாகவே நடந்து விடுமோங்கிற ஒரு பயத்தோடு, அந்த பயத்து நிமித்தமாக ஒரு சோர்வோடு உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாப்பா. அவளை கண்ணோக்கி பார்த்து தைரியம் கொடுத்து வலதுகை பிடிச்சு சொல்லுங்க, நான் துணை நிற்கிறேன், நீ ஏன் சோர்ந்து போக வேண்டும், நான் சோர்ந்து போகாத தேவன் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்துங்க. அந்த கிருபை இந்த நாளில் எல்லாருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சோர்ந்து போன நம்முடைய பலன் குறுகி போயிடும். சோர்ந்து போகாத தேவன் இருக்கிறபடினாலே நாமும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கிரியைகளை நடப்பிப்போம். ஏற்ற காலத்திலே அதற்கான பலனை பெறுவோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.